தற்போது நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கண்ணன் சபரிமலை குறித்தான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார். ரமேஷ் கண்ணன், இன்றைக்கு சபரிமலையில பக்தர்களுடைய வருகை எவ்வாறு இருக்கிறது? மிக முக்கியமான நாள் மகர ஜோதி தரிசனத்திற்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? திலகவதி, அலைகடலென திரண்டிருக்கும் பக்தர்கள் புடைசூழ இந்த சபரிமலையை சுற்றியுள்ள தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்தின் 18 மலைகள் புடைசூழ அமைந்திருக்கும் இந்த சபரிமலை சன்னிதானத்தை சுற்றி அலைகடலென பக்தர்கள் திரண்டிருக்கிறார்கள். இந்த மகரஜோதி தரிசனம் இன்னும் சில மணி நேரங்களில் நடக்க இருக்கிறது. இதற்காக சபரிமலை சன்னிதானம் முழுவதுமாக மலர் அலங்காரத்தாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பந்தள ராஜவாழ்வை துறந்து சபரிமலையில் தவக்கோலத்தில் வீற்றிருக்கும் ஐயப்பனை அரச கோலத்தில் அழகு பார்க்க பந்தள மகாராஜா கொடுத்து அனுப்பிய திருவாபரணங்கள் பந்தள அரண்மனையிலிருந்து கடந்த 12ஆம் தேதி கருடன்கள் வட்டமிட மேளதாளங்கள் முழங்க கோலாகலமாக புறப்பட்டிருக்கிறது. இந்த திருவாபரணங்கள் பந்தளத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தூரம், அதாவது தலைச்சுமையாக கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது. இந்த எருமேலி எனப்படும் பாரம்பரியமிக்க பெருவழி பாதையாக பந்தள மகாராஜாவும் சபரிமலை ஐயப்பனும் பயன்படுத்தியதாக கூறப்படும் இந்த பெருவழி பாதை வழியாக இந்த திருவாபரணங்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. பம்பை வந்தடையும் திருவாபரணங்கள் அங்கிருந்து மலையேறி சரங்குத்தி வழியாக சபரிமலை சன்னிதானத்தை வந்தடைய இருக்கிறது. திருவாபரணங்களை அணிவித்து அரசனாக பந்தள ராஜகுமாரனாக ஜொலிக்கும் ஐயப்பனுக்கு இன்று மாலை 6:30 மணிக்கு மேல் மகா தீபாராதனை, மணியோசைகள் முழங்க சரணகோஷங்கள் எழும்ப இந்த மகா தீபாராதனையானது நடக்கிறது. இந்த தீபாராதனையின் போதுதான் பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தெளிய இருக்கிறது. இந்த 3 முறை தெளிய இருக்கும் இந்த மகர ஜோதியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் சன்னிதானம், ஹில்டாப், பாண்டித்தாவளம், பருந்துப்பாறை, புல்லுமேடு, பாஞ்சாலிமேடு உள்ளிட்ட பல்வேறு மலைகளில் காத்திருக்கிறார்கள். கோஷம் எழுப்பியவாறும் பாடல்கள் பாடியவாறும் ஐயப்பனை ஜோதி வடிவில் காண்பதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த பக்தர்களுக்காக சபரிமலை சன்னிதான சிறப்பு போலீஸ் அதிகாரியாக இருக்கும் ஏடிஜிபி ஸ்ரீஜித் தலைமையில் சபரிமலை சன்னிதானம் மற்றும் சுற்றுப்புறங்களில் மட்டும் 2000த்திற்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணிக்கு பணியமர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதோடு சுற்றி இருக்கும் நான் ஏற்கனவே கூறியது போல இந்த மலைப்பகுதிகளில் எல்லாம் தரிசனம் காண காத்திருக்கும் பக்தர்களுக்காக மொத்தத்தில் கணக்கிட்டு பார்த்தால் 5500 6000 நெருங்கும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதோடு போலீசாரோடு மத்திய ராணுவ படைகளான விரைவு அதிரடிப்படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் போலீசாருக்கு உதவியாகவும் பக்தர்களின் பாதுகாப்புக்காகவும் முகாமிட்டிருக்கிறார்கள். பக்தர்களுக்கான மருத்துவம், சுகாதாரம், போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் அந்தந்த கேரள அரசு துறைகள் சார்பிலும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு சார்பிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதோடு இந்த மகரஜோதி தரிசனத்தை முன்னிட்டு நேற்று முதலே பக்தர்களின் கூட்டத்தை குறைப்பதற்காக பக்தர்களின் ஆன்லைன் முன்பதிவு எண்ணிக்கை 70,000 35,000 நேற்று குறைக்கப்பட்டிருந்தது. இன்று அந்த எண்ணிக்கை மேலும் குறைக்கப்பட்டு 30,000 குறைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பிருந்தே சபரிமலைக்கு பயணம் செய்த பக்தர்கள் இந்த ஜோதியை காண்பதற்காக சபரிமலை மற்றும் சுற்றுப்புறங்களில் எல்லாம் முகாமிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த பக்தர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டால் பல லட்சம் பக்தர்கள் இந்த சபரிமலை ஐயப்பன் ஜோதி வடிவில் தெரிவதை கண்கூடாக கண்டு மகிழ்வதற்கும் உற்சாகம் அடைவதற்கும் அவர்கள் தங்கள் பிறவி பயனை அடைவதற்கும் அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். இதற்காக இந்த போலீஸ் சபரிமலை சன்னிதானம் முழுக்க போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த சபரிமலை சன்னிதானத்தில் இருந்தும் மற்ற சுற்றுப்புற மலைகளில் இருந்தும் மகரஜோதி தரிசனம் முடித்து திரும்பும் பக்தர்களை பாதுகாப்பாக அனுப்புவதற்கு கேரள போலீசார்கள் அதிக சிரமம் எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் மின்விளக்கு வசதி இல்லாத மலைப்பகுதிகளில் கூடியிருக்கும் பக்தர்கள் பாதுகாப்பான முறையில் திரும்புவதற்காக
மின்வசதியே இல்லாத இடங்களில் அஸ்கா விளக்குகள், அதாவது ஒரு நைட்ரஜன் கேஸ் போல அது அஸ்கா விளக்குகள் தயார் செய்யப்பட்டு அவைகளும் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆம்புலன்ஸ் வசதிகளும் மருத்துவ குழுக்களும் மலைப்பகுதிகளில் முகாமிட்டிருக்கிறார்கள். மலை இறங்கும் தரிசனம் முடித்து மலை இறங்கும் பக்தர்களை பத்திரமாக வழி அனுப்புவதற்காக கேரள அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 800 முதல் 1000 வரை இந்த சிறப்பு பேருந்துகள் தற்போதே வரிசையில் அணிவகுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தரிசனம் முடித்து திரும்பும் ஒவ்வொரு மலைப்பகுதியில் இருந்தும் திரும்பும் பக்தர்கள் அந்த பேருந்துகளில் ஏறி குமிளி வழியாகவோ மற்ற வண்டிப்பெரியாறு மற்றும் இடுக்கியின் பல்வேறு பகுதிகள் வழியாகவோ செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தவிர நெடுந்தூரம் செல்லும் பழனி உள்ளிட்ட இந்த தரிசனம் முடித்து பழனி உள்ளிட்ட புண்ணிய தலங்களுக்கு, திருச்செந்தூர் உள்ளிட்ட புண்ணிய தலங்களுக்கு செல்லும் பக்தர்களுக்காகவும் நெடுந்தூர பேருந்துகளும் இங்கு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த அளவில் அனைத்து அரசு துறைகள் சார்பிலும், கேரள அரசு சார்பிலும், திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு சார்பிலும் இந்த மகரஜோதி தரிசனத்தை பாதுகாப்பான முறையில் பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்பாடுகள் தீவிரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ் கண்ணன். சபரிமலையில் இன்னும் சற்று நேரத்தில் மகர ஜோதி தரிசனத்தை காண பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். நேரலை வாயிலாகவும் நாம் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்.